வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிசி ஆர் லேப்டாப் எதாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரௌசர் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர்கிட்ட குரோம் இருக்கலாம், ஒரு சில பேர்கிட்ட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கலாம். அப்படி இல்லை வேறு ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குரோம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் சர்ச் பாரில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். கொடுத்து என்ட்ரு அடித்தோடனே ஒரு லிங்க் காமிக்கும், டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் மேக் லினக்ஸ் விண்டோஸ்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 இருக்கும். அண்ட் தென் ரெட் ஹேட்டுன்ற ஒன்று இருக்கும். அடுத்தது மேக் ஓஎஸ் இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட மேக் ஓஎஸ் இருக்கலாம், ஒரு சில பேர்கிட்ட ரெட் ஹேட் ஓஎஸ் இருக்கலாம், உபுண்டு ஓஎஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஓஎஸ் இருக்கோ அதுக்கான இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ விண்டோஸ் 11 இருக்குது. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணோன்னே என்னுடைய ஃபோல்டருக்குள்ளே வந்திருக்கு. அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே லைசன்ஸ் அக்செப்ட் கேட்கும். ஸோ அந்த அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் ஃபைலு எந்த பாத்தில் சேவ் ஆகணும் அப்படின்றத இது காமிக்கும். ஒருவேளை நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது ஃபோல்டரில் சேவ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த பாத் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் ஃபோல்டர் நேம் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்கும். மற்றது எதுவும் நீங்கள் கை வைக்க வேணாம், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதில் நியூ ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர் எது வேணால் கொடுத்து HTML, CSS, JavaScript எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.